வழக்கை விரைந்து முடித்து வாகனத்தை விடுவிக்க 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட கடையம் காவல் நிலைய பெண் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லை பனங்குடியைச் சேர்ந்த செல்வகுமார் ஆட்கடத்தல் வழக்கில் ஜாமீன் பெற்று தினமும் கடையம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். இவரது வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் வழக்கை விரைந்து முடிக்க கடையம் காவல் ஆய்வாளர் மேரி ஜமீதா லஞ்சம் கேட்ட நிலையில் செல்வகுமார் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மேரி ஜமீதாவை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். திருவண்ணாமலை அருகே பெட்ரோல் பங்கில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இருவர் திருடிச் சென்றது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சேகரம் கிராமத்தைச் சேர்ந்த சௌத்ரி என்ற கார் ஓட்டுநர் கடந்த 7ஆம் தேதி அதிகாலை தனது இருசக்கர வாகனத்தை மணலூர்பேட்டை சாலை ரவுண்டானா அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் நிறுத்தியிருந்தார். மாலை வந்து பார்த்தபோது அந்த வாகனம் மாயமாகி இருந்ததால் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தார். அப்போது தலைக்கவசம் மற்றும் தொப்பி அணிந்து வந்த இருவர் வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே கோயில் திருவிழா கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை ரம்யா நம்பீசன் பாடல் பாடி நடனமாடி மக்களை உற்சாகப்படுத்தினார். வேங்காம்பட்டி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கிராமத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளுடன் சேர்ந்து திரை இசை பாடலுக்கு நடனமாடினார். இதைத் தொடர்ந்து ரம்யா நம்பீசனுடன் பொதுமக்கள் புகைப்படம் எடுக்க முற்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற ராஜகோபால சுவாமி கோயில் பங்குனி தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் சிகர நிகழ்வான தேரோட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோபாலா என பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் பகுதியில் உள்ள சீனிவாச பெருமாள் கோயிலில் பங்குனி திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வஞ்சுலவள்ளி தாயார் சமேத சீனிவாச பெருமாள் திருமண கோலத்தில் நின்ற நிலையில் அருள்பாலிக்கும் இந்த கோயிலில் பங்குனி தேர் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன்பின் தினமும் யாழி, கிளி, சூரிய பிரபை என பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொங்கனப்பள்ளி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வந்தன. இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வனத்துறையினர் யானைகளை கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டினர். தற்போது மீண்டும் அந்த யானைகளின் நடமாட்டம் தென்படுவதால் சிகர மகானப்பள்ளி, கே கொத்தூர், எப்ரி உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே விவசாய தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 4 கன்றுக்குட்டிகள் அடையாளம் தெரியாத விலங்கு கடித்து உயிரிழந்தன. திருவண்ணப்பட்டியைச் சேர்ந்த ராஜாமணி, வேடியப்பன் இருவரும் தங்களின் மாடுகளை வழக்கம் போல் தோட்டத்தில் உள்ள கொட்டகையில் கட்டி வைத்திருந்தனர். காலையில் வந்து பார்த்தபோது ராஜாமணியின் 2 கன்றுக்குட்டிகளும் வேடியப்பனின் 2 கன்றுக்குட்டிகளும் விலங்கு கடித்து இறந்து கிடந்தன. தகவல் அறிந்து வந்த கால்நடை துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொள்கின்றனர். கண்டியப்பேரி நெல்லை அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டிய விவகாரத்தில் காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். இந்த மருத்துவமனை 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 படுக்கைகளுடன் புறநகர் மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு கடந்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இங்கு அபாயகரமான மருத்துவ கழிவுகள் அஜாக்கிரதையாக கொட்டப்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மாரி சங்கர் புகார் அளித்தார். இது தொடர்பாக மருத்துவமனை தரப்பிலும் துறை ரீதியான விசாரணை நடந்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கிளியூர் கிராமத்தில் மாரியம்மன் கோயிலில் ஆட்டிற்கு அலகு குத்தி 30 அடி உயர மரக்கம்பத்தில் சுற்றிவிடும் வினோத வழிபாடு நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையலிட்டனர். மேலும் குளக்கரையிலிருந்து அக்னிகரகம் கோயிலை வந்தடைந்த பின் 30 அடி உயர மரத்தில் ஆட்டுக்கு அலகு குத்தி தொங்கவிடும் வழிபாடு நடைபெற்றது. சிதம்பரம்
விழுப்புரம் அருகே பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் தகராறு செய்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். துணிசிரமேடு கிராமத்தை சேர்ந்த சுந்தர், ராஜேஷ் ஆகியோர் மதுபோதையில் பெட்ரோலுக்கு பணம் கொடுக்காததோடு ஊழியர்களையும் தாக்கினர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கல்லூரி மாணவியை ஆபாச படம் பார்க்க வற்புறுத்தியதாக 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வீட்டின் அருகே உள்ள மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த 19 வயது இளம்பெண்ணை கடையின் உரிமையாளர் அமுல்ராஜ் ஆபாச படம் பார்க்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவரது நண்பர் முத்துக்குமாருடன் சேர்ந்து பெண்ணுக்கு ஆபாச சைகைகளை காண்பித்து தொல்லை கொடுத்துள்ளார். கன்னியாகுமரியில் பெய்த மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனால் வார விடுமுறையை ஒட்டி அங்கு சுற்றுலாப் பயணிகள் படையெடுத்துள்ளன. குமரியின் குற்றாலம் எனப்படும் திருப்பரப்பு அருவியில் நிலவும் குடுகுடு சூழலை அனுபவிக்க பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். அருவியில் குளித்தும் நீச்சல் குளத்தில் விளையாடியும் பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். கர்நாடகாவில் பெய்த ஆலங்கட்டி மழையால் 10,000 ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்ததுடன் மின்னல் பாய்ந்து 2 விவசாயிகள் உயிரிழந்தனர். கங்காவதி, கரடிகை மற்றும் கனககிரி தாலுகாவில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் நெல், வாழை மரங்கள், பப்பாளி, மக்காச்சோளம் என 10,631 ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் சேதமடைந்தன. மேலும் மின்னல் பாய்ந்ததில் மஞ்சுநாத், கோவிந்தப்பா ஆகிய 2 விவசாயிகள் உயிரிழந்தனர். இதேபோன்று 2 மாடுகளும் பரிதாபமாக உயிரிழந்தன. சேலத்தில் மழையால் சாய்ந்த மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் 2வது நாளாக ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாநகரில் வெள்ளிக்கிழமை திடீரென்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கனமழையால் அழகாபுரம் பகுதியில் ஒரு டிரான்ஸ்பார்மர் மற்றும் 2 மின்கம்பங்கள், 2 மரங்கள் சாய்ந்தன. இந்த நிலையில் மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியை மின்வாரிய ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சீரமைப்பு பணிகள் காரணமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்றார். தோல் தொழிற்சாலையில் கூலி வேலை செய்யும் இம்ரான் தனது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார். இதனை நோட்டமிட்ட நபர் ஒருவர் அந்த வாகனத்தை திருடிச் சென்றார். இது தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் மேற்கொண்ட மதிப்பீட்டில் தஞ்சை மாநகராட்சி தேசிய அளவில் 14வது இடத்தையும் மாநில அளவில் முதலிடத்தை பெற்றிருப்பதாக மாநகராட்சி மேயர் ராமநாதன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறைக்கு கடந்த ஆண்டில் சுமார் 11,000 அழைப்புகள் பெறப்பட்டதாகவும் அதில் 80% தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தடையில்லாத குடிநீர் விநியோகம், சுகாதாரம், கண்காணிப்பு ஆகியவை முறையாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பங்குனி திருவிழாவிற்கு இடையே கோவிலில் மர்மப்பொருள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழமையான பெத்தனாச்சியம்மன் கோவிலில் முருகன், வள்ளி தெய்வானை திருமண வைபவம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் திடீரென பலத்த வெடி சத்தம் கேட்டதால் பக்தர்கள் சிதறி ஓடினர். பரிவார தெய்வங்களின் சிலைகள் மர்மப்பொருள் வெடித்ததால் சேதமடைந்தது குறித்து காவல்துறையினர் மற்றும் இந்து அறநிலைத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.